இல்யூஷன், இது ஆங்கில வார்த்தை. இல்யூஷன். காணல் நீர். மூன்றாவதாக மாயை. இல்யூஷன் என்பது மாயைதான். இருப்பதாக பார்ப்பதற்கு தெரியும், ஆனால் உண்மையிலேயே இருக்காது. காணல் நீர் அப்படித்தான். நாம் மதியத்தில் கோடையில் நடந்து போனால் நம் கண்களுக்கு ஏதோ நீர் விழுவது போல் தெரியும், ஆனால் போக போக அது தெரியாது. அதைத்தான் காணல் நீர் என்பார்கள். அதாவது வெயிலில், அதிக வெயிலில் மழை ஆவியாகி போகும், அது கண்களுக்கு தெரியாது. அதைத்தான் காணல் நீர் என்பது. மாயத் தோற்றம். பலருக்கு மாயைதான், இல்லாததை இருப்பதாக நம்புகின்ற அந்த குணம்தான், அதுதான் மாயை. அங்கே இருக்கவே இருக்காது, ஆனால் இருப்பதாக பலர் சொன்னார்கள், பலர் எழுதினார்கள், பலர் பேசுவார்கள். அதை வைத்துத்தான் இவர்கள் எல்லோரையும் நம்ப வைத்தார்கள். மாயை, மாயத் தோற்றம், மாயமான் என்று இராமாயணத்தில் வரும். ஒரு மான் ஓடும், சீதைக்கு அதை பிடிக்க வேண்டும் என்று ஆசை. அது ஓடிப்போவாள், அது ஓடிவிடும், கொஞ்சம் தூரம் போய்விடும், திரும்பி ஓடுவாள். இப்படி நடந்தது இராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம்தான் சீதை. உண்மையிலே சீதை என்று ஒருவள் இருந்தாளா? இல்லை. இராமாயணம் கற்பனை தான். பல இராமாயணங்கள் இருக்கிறது. அதில் ஒரு இராமாயணம் வால்மீகி இராமாயணம், கம்ப ராமாயணம், ஸ்ரீமத் ராமாயணம், எழுத்தச்சன் ராமாயணம் என்று பல இராமாயணங்கள் இருக்கிறது. இதில்தான் அந்த மாயத் தோற்றம், மாயக் கண்ணாடி, மாயக் கண்ணாடி கூட என்று சொல்வார்கள். பார்ப்பதற்கு அங்கே போனால் நம் உருவம் போல இருக்கும், கண்ணாடிக்கு முன் நின்றால். அங்கே ஆனால் நாம் இருக்க மாட்டோம், அந்த உருவம்தான் தெரியும். அதுதான் மாயக் கண்ணாடி. சாதா மிரர் என்று சொல்கிறோமே, அதுதான். மிரரில் பார்த்தால் நாம் தெரிவோம், அந்த கண்ணாடி இருக்கும். நாம் அதை விட்டு நகர்ந்து விட்டால் வெறும் கண்ணாடி தான் இருக்கும். அது மாயத் தோற்றம் தான், இல்யூஷன் தான். எனவே எதை பற்றி இதை நான் பெரியதாக சொல்கிறேன் என்றால், எல்லோரும் இந்த உலகமே மாயமாகத்தான் இருக்கிறது. அது உங்களுக்கே புரியும். நான் சொல்லித்தர வேண்டிய, சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் எல்லாமே மாயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது நம்பிக்கையாக பலர் மனதில் இருக்கிறது. மாயை தான். அதை பற்றி சொல்வார்கள். நம்ம உயிர் எங்கே இருக்கிறது? உடலில் இருக்கிறது. உடலில் எங்கே இருக்கிறது என்றால் பலருக்கும் அது தெரியாது. அது உடல் முழுவதும் பரவி இருப்பது என்பது சிலருக்கு மட்டுமே தெரியும், எல்லோருக்கும் தெரியாது. இப்படித்தான் அது மாயமாக இருக்கிறது. வீட்டிலே கூட ஒரு பொருள் காணாமல் போய்விட்டால் சொல்வார்கள், எங்கோ மாயமாக போயிட்டுது அப்படின்னு வழக்கில் இருக்குது. இந்த மாயம் என்ற வார்த்தை அது இருக்கும், ஆனால் தெரியாமல் போய்விடும். அது மாயம். அப்படித்தான் இந்த காற்று மாயமா என்றால் இல்லை, அது இருக்கிறது, நம் மேல் படுகிறது. எதெல்லாம் இருப்பதாக நம்பி ஆனால் இல்லாமல் போவது தான் அது மாயை. அதை முக்கியமாக சொல்வது இந்த கடவுள், இறைவன், இன்னும் எந்த பெயரில் வேணாலும் சொல்லலாம். அதெல்லாம் மாயை தான். உண்மையிலேயே கடவுள் இருக்கிறாரா? நம் கண் முன்னுக்கு வருவாரா? என்ன மொழியில் பேசுவார்? எங்கிருந்து பிறந்து வந்தார்? அம்மா அப்பா உண்டா என்று கேட்டால் யாருக்கும் தெரியாது. அதனால்தான் அது மாயை என்பது. கடவுள் இருப்பதாக நம்புவது ஒரு நம்பிக்கை, அது ஒரு மாயை தான். எத்தனை முறை சொன்னாலும் பலருக்கு அது புரியவே மாட்டேங்கிறது. என்ன செய்வது? சொல்லித்தான் போக வேண்டும். அவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி தான் எடுக்க வேண்டும். அதுதான். இது ஜவஹர் நகர், இந்த இடம். இங்கே தான் இந்தியன் ஆயில் கம்பெனியும் இருக்கிறது.
எனவே நண்பர்களே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை உண்டு. அந்த உரிமை அவர்களுக்கு உண்டு. அதை நாம் குறை சொல்ல முடியாது. ஆனால் இது கார்த்திகேயன் சாலை. ஆனால் நம்புவதற்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வேண்டும். அந்த ஆதாரமே இல்லை என்றால் அது மாயை தான். இதை புரிந்து கொண்டால் சரி, புரியாவிட்டாலும் சரி, சொல்வது என்னுடைய கடமை. எப்படி ஒரு புத்தகத்தை வைத்து பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நாம் சொல்லித் தருகிறோமே, புக்கு இருக்கும், எழுத்துக்கள் இருக்கும், நாம் பேசுவது காதில் கேட்கும். ஆனால் அவர்கள் மனதில் என்ன இருக்கும் என்பது அவர்களுக்குத்தான் புரியும், மற்றவர்களுக்கு புரியாது.